சட்டத்தை எல்லாம் தர்மம்னு சொல்ல முடியாது. என்றால் சட்டம் சிறப்பு நன்மையை கூறாது, புது நன்மையைத்தான் கூறும். நன்னூல்ல உயர்ந்தடைன்னா என்ன, அகரணைன்னா என்னன்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, மக்கள் தேவர் நரகர் உயர்ந்தடை, மற்ற உயிர் உள்ளவும் இல்லவும். இதை படிக்கிற போது இது ரொம்ப சரியான ஒரு இலக்கணம் அப்படின்னு நமக்கு புரியும். புலவர் படிக்கிறவங்க கூட முதல்ல நன்னூல் படித்து முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் தான் தொல்காப்பியத்தை பரட்டுறாங்க. அதனால்தான் நான் தொல்காப்பியத்தை பரட்டுறாங்கன்னு சொன்னேன். படிக்கிறது இல்லை, தன்னுடையாவது கொண்ட படிப்பார்கள், தொல்காப்பியத்தை படிக்க மாட்டாங்க. மக்கள் தேவர் நரகர் உயர்ந்தனை, மற்ற உயிர் உள்ளவும் இல்லவும் அகரணை. மக்கள் தேவர் நரகர் அல்லாத உயிருடைய பொருள்களும் அகரணை தான், உயிரில்லாத பொருள்களும் அகரணை. சுருக்கமாக முடிஞ்சு போச்சு, எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, கரெக்டாக சொல்லியிருக்கார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. தொல்காப்பியர் அந்த மாதிரி சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னா, இருக்கிற நிலைமை வேற, இலக்கணம் வேற. உயர்திணை இன்னது அகருணை இன்னதுன்னு சொல்லுகிறது உலகியல் நோக்கி நீங்க சொன்னது. நாம எழுதுறது மொழி இலக்கணம். அவர் கேட்கிறார் கேள்வி, அறஞ்செய்து சுவர்க்கம் புக்கான். சொர்க்கம் புக்கிறது உயிரா உடம்பா? தொல்காப்பியருடைய சாஸ்திர அறிவையும் நன்னூலாருடைய இலக்கண அறிவையும் ஒத்துட்டு பாருங்க. சொர்க்கம் புக்கிறது உயிர்தானே தவிர உடம்பு இல்லை. மக்கள் தேவர் நரகராக இருந்தால்தான் உயர்நிலையா சொல்லலாம். அதன் இலக்கணம். இந்த இலக்கணத்தை மாத்திரம் நம்ம படிப்பு பார்த்தோம்னா, இங்க மக்களும் தேவரும் நரகரும் அல்லாத ஒரு உயிரை உயர்தனையாக சொர்க்கம் புக்கான் என்று உயர்தனை ஆண்பால் சொல்லி இருக்கிறது தவறு. இந்த மாதிரி இருக்கிற போது ஏன் இப்படி போய் மக்கள் தேவன் நரக உயர்த்தணும்? உலகத்துல இதெல்லாம் உயர்தனை, இதெல்லாம் அகரணைன்னு நீங்க சொல்லிக்கலாம். ஆனா நாம செய்யறதுக்கு ஒரு மொழிக்கு இலக்கணம், மொழியிலே எப்படி வழங்கி இருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம பார்த்ததுக்கு இலக்கணம் சொல்லணுமே தவிர, உலகியலில் அது எப்படி இருக்குன்றதை பற்றி நமக்கு கவலை இல்லை. உயிர் நீத்து ஒரு மகன் கடந்தான் அப்படின்னு எழுதுறாங்க.
ஒரு மகன் கிடந்தான் என்று எழுதினீங்களே, அதுக்கு பேரினை நீக்கி புனமென்று பேருக்கு அல்லவா சொல்ல வேண்டும். அது உயர்நிலையும் இல்லை அருணையும் இல்லை. உயர்நிலை ஆண்பாலா சொல்லியிருக்கீங்க நீங்க. அது இறந்து கிடக்கின்ற உடலை எப்படி அருணை ஆண்பாலாக சொல்லலாம்? கீழே அடுத்த வரையிலேயே அவர் சொல்லியிருக்கிறார், மற்ற உயிர் உள்ளவும் இல்லவும் அருணைங்கிறார். உயிருடைய பொருள்கள் உயிரில்லாத பொருள்கள் அருணைன்னு சொல்லியிருக்கார். அந்த முறைப்படி பார்த்தால் உயிர் நீத்து ஒரு மகன் கிடந்தான் என்று சொல்றது தவறு. இலக்கணம் படி அவர் சொல்ற இலக்கணத்தையே வைத்துக் கொண்டு பார்த்தாங்க. இவர் என்ன சொல்றாரு, இலக்கியத்திலே நீங்கள் எப்படி வழங்குகிறீர்களோ அதற்குத்தான் நாங்கள் இலக்கணம் சொல்லுகிறோமே தவிர, இலக்கியம் கண்டு அதற்கு இலக்கணம் சொல்லுகிறோமே தவிர, உலகிலே எப்படி சொல்லப்படுகிறது என்பதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. மொழி என்பது பேச்சு வழக்கும் எழுத்து வழக்கும் ஆகிய இரண்டிலேயும் எப்படி வழங்கப்படுகிறது என்பது பற்றி ஆராய்வதுதான் மொழியின் வேலை. மொழியின் வேலையை ஆராய்ச்சின்னு சொன்னால் மக்களாக கருதப்படும் பொருளை உயர்நிலை என்று சொல்லலாம். மக்களாயிருந்தாலும் மக்கள் என்று கருதப்படாத பொருளை இதான் தொல்காப்பியர் சொல்றது. தொல்காப்பியத்துக்கு நன்மைகளுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். இவ்வளவு காலம் படிச்சிருக்கோம். ஆனால் 2 பேரும் இவ்வளவு பெரிய தவறை நன்னூலாக செய்திருக்கிறார். இந்த நன்னூல்னா நன்னூலா, இது சரியான இலக்கணமா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணா தொல்காப்பியர் இவ்வளவு ஜாக்கிரதையாக சொல்லியிருக்கிறார். இலக்கியங்களிலே இறந்து கூறி இருக்கின்ற ஒரு உடம்பை மக்களாக கருதுகிற பழக்கம் இருக்கிறது. சொர்க்கம் புகுந்த உயிரை மக்களாக கருதுகின்ற பழக்கம் இருக்கிறது. அதனால அவர் உயர்நிலையாக சொல்லுவதும் ஜகரணையாக சொல்லுவதும் எழுத்திலும் பேச்சிலும் வந்திருக்கிறது. உலக வழக்காகிய மொழி நடையிலேயும் சிவில் வழக்காகிய எழுத்து நடையிலேயும் இந்த மாதிரி இலக்கணம் இருக்கிறது. இலக்கணம் வேறு, உலகியல் வேறு. உலகியலை அப்படியே இலக்கணம் சொல்லுகிறதான்னு பார்க்க முடியாது. சிலவற்றை மாற்றி சொல்லும். ஒரு இலக்கணத்தை அவர் சுருக்கமாக சொல்லியிருக்கிறாரு. நான் அதை திருத்தறேன்னு சொல்லிட்டு நன்னூலார் என்ன பண்ணாரு, இது மாதிரி செஞ்சு வச்சிருக்காரு. இது உலகத்தில் பார்க்கிற போது இதெல்லாம் உயர்நிலை அகருணைன்னு சொல்லிக் கொடுக்கறதுக்கு உபயோகப்படும். ஆனால் படிக்கிறவனுக்கு நூலிலே எது உயர்நிலை என்று சொல்லப்படுகிறது, மக்களாக கருதப்படும் பொருள் உயர்நிலை. அது பொருளாக கூட இருக்கும். மக்களையே சில இடங்கள்ல பொருள் என்று அகரணி மாதிரி கையாளுகிற இடங்கள்லாம் இருக்கிறது. அந்த இடத்துல அது அகரணி வாசகம் தான் நீங்க உபயோகப்படுத்துறீங்க. அப்போ உயர்நிலையே இல்லையே. இதெல்லாம் உயர்நிலை, இதெல்லாம் அகரணைன்னு சொல்லி வகுக்கின்ற சட்டம் எந்த அளவுக்கு அங்கே புரிந்து இருக்கிறது. திருக்குறள்ல தம்பொருள் என்ப தம்மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையால் வரும். தம் மக்களை தம் பொருள் என்ப. மக்களை பொருள் என்று சொன்னால் அது அருமையாக ஆயிடும். நன்னூலார் சொல்லி மக்கள் தேவன் உயர்நிலை அல்லவா, மக்களை பொருள் என்று சொல்லலாமா? அதுதான் தொல்காப்பியமும் அவருடைய உரையை என்ன செய்து, மக்கள் என்று சுற்றப்படும் பொருளை உயர்நிலை என்று சொல்வார்கள். அது குணமாக கூட இருக்கலாம். ஆனால் மக்கள் என்று சுற்றப்படுகின்ற போது அடிக்கிற போதும் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு சந்தேகங்கள் எல்லாம் உண்டாகும். இப்போ சீலம் இளரே எனினும் திருநீர் சேர்த்தாரை ஞானம் இகழ்ந்து அருளரகு நன்னாமை நண்புவார். இங்க முன்பு
இவர் மேல் காணாத வள்ளியத்தின் பொதுவை மேல் கண்டோம். அண்டர்பிரான் சீரடியார் ஆகினார். இவருடைய பார்வையில வேணும்னு சொல்லிக்கலாம். உண்மையில அவர் அண்டர்பிரான் சீரடியார் ஆகினவர் இல்லை. விவாதம் பண்ணும்போது பெரிய புராணத்தை சிவனடி பக்தி என்கின்ற ஒரு அளவுக்கு மாத்திரம் வைத்துக் கொண்டு சில விவாதங்களை பண்ணுவது, அதோட உலகியலை கலந்து விவாதம் பண்றது உண்டு. மெய்ப்பொருளாயினாருடைய சரித்திரம் நீங்க அதிகமா கேட்டிருக்கீங்க. பல விஷயங்கள் அது நமக்கு இடிக்கும். ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். ஒரு அரசன் தற்காப்பு செய்து கொள்ளாமல் இருப்பது சரியா தவறா? திருநீற்றுக்கு அடிமையா இருக்கட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. திருநீர் பூசி வருகின்ற ஒவ்வொருவரையும் சோதனையிட்டுத்தான் அனுப்ப வேண்டும் என்று அரசு சட்டம் சொல்லுகிறது. அரசியல் சட்டப்படி அவன் நடந்து கொண்டானா? அரசியல் சட்டப்படி நடந்து கொள்ளாத ஒருவன் எப்படி அரசனாக இருக்க முடியும்? அரசியல் சட்டத்தை பாதுகாக்கிறேன் என்று சொல்லித்தானே அரச பதவியை ஏற்கிறான். நீங்க பக்தியை மாத்திரம் பார்த்தா கை வைத்துக் கொண்டு நிற்கலாம் அவர் சன்னதியில். சட்டப்படி பார்த்தால் தத்தம் செய்தது சரியா, அரசன் செய்தது சரியா? அரசியல் மதிப்புக்கு உரியவன் தத்தனை என்று அரசன் அல்ல. அவன் அரசன் அல்ல, ஒரு அடியார். ஒரு அடியாருக்கு நீதியின் பேர்ல பக்தி இருக்கிறது அதிகம். ஆனால் அரசனாக இருந்தால் திருநீற்றின் மேல் அவருக்கு இருக்கிற பக்தியின் அளவுக்கு அரசாங்கத்தை பாதுகாக்கிற பக்தியும் ஏன்னா இது நான் சொல்லுவாங்க, அதே திருநீர் தான் அங்கேயும் பெற்று முன்பு இவர் மேல் காணாத வெண்திருநீற்றின் பொருளும் மேற்கொண்டோம். போர்க்களம், போர் நடந்து கொண்டிருக்கிறது. இருவரும் வாழும் கேடயத்தோடு எதிர்த்து நிற்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர் கேடயத்தை விலக்கி தன் திருநீற்றை காட்டுகிறார். திருநீற்றை பார்த்த அளவிலேயே இவர் உடைவாளையும் கேடகத்தையும் கீழே போட்டுவிட வேண்டும் என்று நினைக்கிறார். அப்படி ஒரு வேளை போட்டால் அவர் நம்மை கொல்லுகின்ற பொழுது நிராயுதரை கொண்டார் எனும் தீமை அல்லவா அவருக்கு வந்து சேர்ந்துவிடும். அந்த தீமை சிவனடியாருக்கு வரக்கூடாது. அதாவது இவனுடைய நாட்டுக்கு ஒரு தீய அரசனுடைய ஆட்சி கிடைத்தாலும் கிடைக்கட்டும். நான் பக்தியில ஒரு டாக்டரேட் வாங்கிட்டா போதும். இதை எப்படி எடுத்துக்கொள்றது? இதுதான் பிரச்சனை உங்களுக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரும். இந்த மாதிரி இந்த நேரத்தில் தர்மம் சட்டம் மாறாது. சட்டங்கள் சில, தர்மம் மாறா. பல இடங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள். திருநீரி இல்லாத ஒன்றை திருநீர் என்று கருதி அரசன் வழிபடுகிறான் என்று சொன்னால் அது பிதற்றலாக போய்விடுமே அல்லாமல் அது பக்தியா எப்படி எடுத்துக்கிறது? அது திருநீற்றை அரசன் அவமதிக்கிறானா அல்லது மதிக்கிறானா? எங்கள் பிள்ளைகள்லாம் என்னுடைய கல்லூரியில் முதல்வராக தொற்சாமி வந்த காலத்தில் அவருடைய கிளாஸ் நடந்துன்னு சொன்னால் செவுத்துல கையை தள்ளிட்டு இதுகள் தெரிஞ்சிருக்கு. உங்களுக்காக தான் 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு தடவை வெள்ளை அடிக்கிறோம்.
போய் வா. உடனே செவத்து தேய்ச்சி விட்டு உடனே ஈவிட்டார். இதுக்கு அதுக்கு எவ்வளவு வித்தியாசம் சொல்றா? நீங்க மற்றதெல்லாம் படிக்கிற பொழுது சில விஷயங்களை ஒதுக்கி வச்சுட்டு தான் படிக்கணும். அந்த நேரத்தில் மற்றதை நினைச்சு கொண்டு அங்கே போனால் அது எல்லா இடங்கள்லையும் வந்து எடுக்கும். நிறைய எடுக்கிறது பாரு. வன்முறை கண்ட சோழன் வந்து தன்னுடைய மகனை வந்து கேட்காதற்கு அந்த பாதத்தில் தவறு சொல்லவே முடியாது. அரசனுக்கு விரல்வழியில் விவரங்களை தெரிவிக்கிறான் அந்த அமைச்சன். அந்த நேரத்தில் அமைச்சனும் அந்த அரசு சபையில் தான் இருந்து கொண்டிருக்கிறான். அரசன் கேட்பதற்கு முன்னாலே தயாராக எல்லா விஷயங்களையும் சேகரித்து வைத்திருக்கிறான். கண்ட மாட்டை பற்றியும், அது மணியடித்த விஷயம் பற்றியும், அதில் நடந்த தீமையை பற்றியும் சாங்கூபாங்கமாக எல்லா விஷயங்களையும் அவன் அப்பொழுதே தெரிந்து கொண்டிருக்கிறான். அவ்வளவு அற்புதமா அரசியல் இருந்திருக்கிறது என்று நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழகத்திலே ஒரு சோழ நாட்டு அரசியல் நிலைமை எப்படி இருந்திருக்கிறது, ஒரு அரசன் எப்படி இருந்திருக்கிறான், அந்த அதிகாரிகள் எப்படி இருந்திருக்கிறார்கள். நாம் சட்டசபையில் ஒரு விவரம் வேண்டும் என்று செக்ரட்டரியை கேட்டால் கூட அடுத்த வாரத்தில் தருவோம். அப்படி சொல்லலை. இதை கண்டு மகிழ்கிற அதே நேரத்தில் அந்த மந்திரி வைக்கிற விவரங்களுக்கு அரசன் சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணினானா? மக்கள் உயிர் பிற உயிரினும் மேம்பட்டது என்று ஒரு சட்டம் இருக்கிறது இலக்கணத்தில். நீங்களே சொல்றீங்க மக்களாக பிறந்த விகாரியே. மக்களாக பிறந்த ஒரு உயிரை அநியாயமாய் கொலை செய்வது என்பது எவ்வளவு பெரிய பொழுது. ஒரு ஆட்டை கொலை செய்பவனுக்கு அரசியல் கொலை தண்டனை விதிக்கிறது இல்லை. ஒரு ஆளை கொலை செய்தவனுக்கு அரசியல் கொலை தண்டனை விதிக்கிறது. ரெண்டுக்கு வித்தியாசத்தில் அப்ப கன்றும் மகனும் சரியாயிடுமா? யோசித்து பார்த்தோம்னா அதில் இருக்கிற பிரச்சனைகள் என்னென்னு தெரியும். நமக்கு எல்லாத்தையும் வெளியில் மட்டும் பிரச்சனை முடியாது. அவன் நல்ல விவாதம் பண்ணியிருக்கான். ஆனால் அந்த விவாதத்துக்கு சரியான பதிலை பின்னால் அவன் ஒரே ஒரு பதில் மாத்திரம் தான் அரசு. சொல்ற பிராயச்சித்தம் எல்லாத்தையும் கூட நம்ம விட்டுடலாம். அது வேற விஷயம். அது ஒரு விஷயம் இருக்கிறது. அரசியல் தர்மம் என்பதை பொறுத்த வரையிலேயும் அமைச்சருடைய வார்த்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள அது அரசன் இன்னும் கொஞ்சம் யோசித்திருக்கிறவர்கள் யோசித்து செயல்பட்டது. ரெண்டு காரணம் சொல்றான் அரசன் இடத்துல. திருவாரூர் தோற்றமடை விட்டு கொள்றான். அல்லது எவ்வுரையில் எப்பற்றும் இப்பித்தாமிடரால் வெவ்வியத்து கதறி மணி ஒழுத்து விழுந்தது. எந்த உரையிலே இப்படி ஒரு நாடு இது சூது இருக்கிறது, வாது இருக்கிறது என்று அரசன் நினைக்கிறான் போலத்தான் தெரிகிறது இந்த வார்த்தையை பார்த்து. இந்த மாதிரி இடங்கள்ல
பக்தி என்கிற ஒரு விஷயத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு சிவபக்தியினுடைய மாட்சிமை என்கின்ற ஒரே கருத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டுதான் பெரிய புராணத்தை படிக்கிறவன் உள்ள நுழையணுமே தவிர தன்னையும் உலகத்தையும் வைத்துக்கொண்டு நுழையும். அப்போ அது சிக்கல் வரத்தான். நீங்கள் உங்களுக்கு சுழலும் தொண்டரங்கமாக இருக்கட்டும், பட்டுமன்றமாக இருக்கட்டும், அதில் போகிறவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, உலகியல் அறத்தை எடுத்துக்கொண்டு வந்து அருளியல் அறத்தோடு முதல். அது வேறு இது வேறு. அதை உடையவர்களெல்லாம் அசாதாரணமான அவர்களை கொண்டு வந்து நீங்கள் எல்லாரோடையும் சமமாக எடுத்துக்கொள்ள முடியாது. சிவஞானிகள் அவருடைய செயல்கள் விமர்சனத்துக்கு அப்பாற்படும். அதனால தான் பெரிய புராணத்தில் பட்டு மண்டபமும் இதெல்லாமும் நடத்தாதீங்க. இது சில பேர் சொல்லியிருக்கிறாங்க, காடால் மரபறிந்து உள்ள வந்தே நன்றி, மால்சுக்கு சூழாலிடம் புறக்க வந்தே நன்றி, சுண்டருக்கா நாடாளில் கண் தந்து அப்பு வந்தே நன்றி அருந்தே நன்றி. நான் மாலையில் அவர் சொல்றார், காதல் ஒன்று சொல்லின் மன்னர் கண்மிதப்பு வைத்ததோ, வாயிருந்து முதலை கற்க மகளிரை அழைத்ததோ. கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு சுலபமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், படிக்கலாமே தவிர திருநாவுக்கரசரை போய் முதலகாய் பிள்ளை வர செய்திருந்தாலும் அவரும் அதை செய்யக்கூடியவர். இவர்களை கொண்டு போய் அந்த விஷயத்தில் நம்ம எந்த அற்புதம் பெரிது என்று நம்ம சொல்ல முடியாது. இதுக்குரிய வாய்ப்பு அவருக்கு இருந்தது, அதை செய்தார். நாடும் போடும் தீயது என்று பார்க்கிறார்கள். அது ஒரு நாயன்மாருடைய நோக்கிலே நாடும் போடும் தீயதாக இப்படி ஆகும்னு கேட்கிறார் அவர். அதனால பஞ்சாங்கம் பார்க்கறது தப்புன்னு நினைச்சிருக்காரு. ஒரு பெரிய காரியத்தை தொடங்குகிறவர்கள் நாள்கோள் பார்த்து செல்லுதல் என்பது முறை. அவர் கேட்கறது என்னன்னா, பரசுவது நம்பெருமான் கடல்கள் என்றால் பொருட்களையாது. நாம் சிவபெருமானை வழிபட்டு அந்த காரியத்துக்காக நாம் கூறுகிறோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு தீங்கும் வராது. இங்கு நாளையும் கூட நினைத்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் பஞ்சாங்கம் என்று சொல்லிவிடுகிறேயானால் இந்த நாளும் போலும் இறைவனுடைய ஆணைக்கு உட்பட்டவை என்ற ஒரு அடிப்படையை வச்சுதான் அவர்கள் அங்கு பதில் சொல்லுகிறார்கள். உலகிலே அங்கு கொண்டு வந்து கலக்கக்கூடாது. இந்த கால தத்துவத்தை உண்டாக்கி நடத்துகின்றவனே அவனாக இருக்கிற பொழுது கோவிலுக்கு போறதுக்கு நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க போற இடம் நீங்க அது வரைக்கும் பாருங்க. இப்ப இந்த பகுதியில உங்களுக்கு அதை சொல்றது அவர் எது சொல்றாருன்னா, சிவஞானிகளுடைய நிலைமையை நீங்கள் புரிந்து கொண்டு தவறு செய்யாமல் சிவஞானிகளை போற்றுகின்ற வகையில இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நீங்கள் எல்லாம் சிவஞானிகள் என்று சொல்லணும். இந்த நிலைமைக்கு வருவதற்கு எவ்வளவோ படிகளை கடக்க வேண்டும். அதனால இது பிராக்டிகளுக்கு வரக்கூடிய விஷயம் அல்ல. ஞானிகளை ஞானம் நிகழ்ந்து அருணரக நன்னாமை எழுதுவார் சொல்லியிருந்தார். ஞானிகள் இப்படித்தான் இருப்பாங்கன்னு நீங்க தெரிந்து கொண்டு விட்டால் அவர்களை இகழ்ந்து ஞானிகளோடு பழகுகிறவர்களே சில இடங்களிலே அவர்களை புரிந்து கொள்ளாமல் நிகழ் தொடங்கி விடுகிறார்கள்.
யாரும் அந்த மாதிரி சிவஞானியாக ஆய்விடுவது என்பது ஒரு நாளில் நடந்த ஒரு விஷயம் அல்ல. பல பிறவிகளோடு செய்த புண்ணிய விசேடத்தினாலே ஆகக்கூடிய ஒன்று. அது அவ்வளோ சுலபமான செய்தி என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இதுக்காக இதை சொல்லி படித்து உட்காந்துருக்கோம். நம்ம படிக்கிற சித்தாந்தத்தையே நம்ம அனுஷ்டானத்துக்கு கொண்டு வருவதில்லை. அது நம்முடைய அனுஷ்டானத்துக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. செய்தி சித்தாந்தம்னா அது ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப் எப்படி இருக்கணுன்றதுக்காக சொல்கிறோம். அதையே நம்மளால் உணர முடியலன்னா அந்த ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இருந்து வளர்ந்து சிவஞானியாக நின்று கொண்டு இருக்கின்ற ஒருவனை நாம் அறிந்து கொள்ளுகிறபடினாலே நாம் ஆயிட முடியுமா? புண்ணியாசமுந்தர் சிவகோச்சாரத்தில் வருவார்கள். நெருப்பென்றால் வாய் சுடுவோம், நெய்வார் தேங்கட்டி கருப்பென்றால் குத்தியாக ஆண்மை, விருப்பமுடன் நீபிரமம் என்றக்கால் நீபிரமம் ஆகினையோ நீபிரமம் சற்குருவால் நீ. உனக்கு ஆச்சாரியம் கிடைக்கணும், அவன் கிடைத்தாலும் உனக்கு அவனை அணுகுகின்ற வாய்ப்பு கிடைக்கணும், அதுக்குரிய தர்மத்தை நீ செய்திருக்கணும். அந்த முறையில் இருந்து நல்ல ஒரு ஆச்சாரியம் கிடைத்து நீயும் அவனுக்கு நல்ல மாணவனாக இருந்து விட்டால் உனக்கு அந்த வாய்ப்பும் கிடைக்கணும். அதுக்கு எவ்வளோ முயற்சிகள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதனால இதை நீங்கள் படிப்பதனுடைய நோக்கம் சிவஞானிகள் இப்படி இருப்பார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஞானம் இகழ்ந்து அருணரகு நன்னாமை எண்ணுவார். சிவஞானிகளை இனம் புரியாமல் தவறாக சாதாரணமானவர்களைப் போல கருதி என்றால் மற்றவர்களைப் போலத்தான் அவர்களும் இருப்பார்கள். தண்ணீரிலே எண்ணெயை விட்டுட்டோம்னா அந்த எண்ணெய் தனியாக மருந்து கொண்டு இருக்கும். தண்ணீரோடு தண்ணீரை விட்டோம்னா தண்ணீரோடு கலந்தவுடன் திரும்பி அது தனியாக பார்க்க முடியும். அதனால தண்ணீரை விட்டு அந்த எண்ணெய் வெளியேறிடும்னு அர்த்தம் இல்லை. தண்ணீரிலேயே இருக்கும். ஆனால் தண்ணீருக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் வெளியிருந்து பார்க்குறவனுக்கு அது தண்ணீர் மூலத்தான் தெரியும். அதுவும் ஒரு தண்ணீராகும். அதுபோல்தான் ஞானி சாமானிய மக்களுக்கு அந்த ஞானியை புரிந்து கொள்வது என்பது மிகவும் கடினம். பக்கம் 65 முதல் பாராட்டுவார். பாலினால் கன்று திருப்தி அடைவதைக் கண்டு பசு தானும் திருப்தி அடைவது போல ஆன்மாவினிடத்து விளங்கும் சிவஞானத்தால் பிற ஆன்மாக்களும் தானும் திருப்தி அடையும். பால் பசுவின் உடல் முழுதும் விரவி இருப்பினும் உழைக்காம்பின் வழியாக வெளிப்பட்டு தோன்றுமாறு போல சிவஞானம் எல்லா ஆன்மாக்களிடத்தும் விரவி இருப்பினும் சிவஞானிகளிடத்து விளங்கி தோன்றும். அது பக்குவ ஆன்மாக்களுக்கு அங்கிருந்து விளங்கி தோன்றுவது கூட எல்லாருக்கும் விளங்கி தோன்றும் என்று சொல்ல முடியாது. சிவத்தின் தன்மை எல்லா உயிர்களிடத்தும் உறுதுணையாயிருக்கும் என்று கூறாது. சிவஞானத்தின் தன்மை எல்லா உயிர்களுக்கும் உறுதுணையாயிருக்கும் என்றும், அதனால் சிவனிடத்தே சித்தத்தை வைக்க வேண்டும் என்றும் கூறிய கருத்து என்னையே. சிவம் சக்தியை உடையவன் சப்தன், ஞானம் சக்தியாகும். சக்திதன் வடங்கியது என்றில் தடையிறா ஞானமாகும். சக்தியாக சிவம் சப்தனும் ஞானம் சக்தியும் ஆகும். எல்லா இடத்தும் வியாபிக்கின்ற தன்மை சக்திக்குரியது. ஆனால் சக்தியோ சத்தனை விட்டு பிரிப்பின்றி நிற்கக்கூடியது. சக்திக்கு வியாபகம் கூறவே அது சத்தனுக்கும் வியாபகம் கூறியதாகும். சக்தி எந்தெந்த இடத்திலெல்லாம் வியாபித்திருக்கிறதோ அங்கே சத்தன்
ஏனென்றால் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாதது. ஆனால் வியாபிக்கின்ற தன்மை நேரே சக்தியின் இடத்துல தான் இருக்கிறது. அங்கனமாயின் பற்றப்படுதற்கு குணிப்புலனாக ஒன்று குணம் புலனாக. இன்னொரு பொருள் பற்றி கொள்ளுவதற்கு குணமுடைய பொருள்தான் புலனாகவே தவிர இந்த குணம் புலனாக. வெள்ளை பசுவை நீங்கள் பற்ற முடியும், அந்த வெள்ளையில் பற்ற முடியாது. வெள்ளை பசுவை விட்டு நீங்காது, இருந்தாலும் வெள்ளை உங்களால் பற்றப்பட முடியாது. அந்த பசுவை நீங்கள் பற்றிக் கொள்ளலாம். குணிப்பொருள் தான் புரிதொன்றால் பற்றப்படுவதற்குரியது. அதனால்தான் சிவம் பற்றப்படுவதற்குரியது என்று சொல்லுகிறோம். ஆனால் சிவஞானம் தான் நம்மை அடைவது. ஆதலால் சிவத்தினிடத்து சித்தத்தை வைக்க வேண்டும் என்றும் கூறியவாறாங்க. இது எது போல எனில், அதுக்கு உதாரணம் சூரியனும் அதன் ஒளியும் போல, சிவமும் அதன் சக்தியும். சூரியன் ஒளிதான் எல்லா இடங்களிலேயும் வியாபிக்கிறது, சூரியன் வர்றதில்லை. சிவசக்தி தான் எல்லா இடங்களிலேயும் வியாபிக்கிறது. சூரியன் ஒளி சூரியனை இன்றி தனித்து நில்லாது, அதுபோல சிவசக்தி சிவத்தை இல்லாமல் தனியே இருக்காது. நாம் கண்ணாலே எது பற்றுகிறோம்? சூரியனைத்தான் பற்றுகிறோமே தவிர சூரியன் ஒளியை அல்ல. சிவனால் வியாபிக்கப்படும் பொருள் ஷடனும் சித்தும் என்று இருவகைப்படும். ஷடத்தில் வியாபகமாய் இருத்தலை உணர்த்துவதற்கு பெரு வியாபகம் என்றும், உயிர்களிடத்திலே சிவம் வியாபகமாய் இருத்தலை உணர்த்துவதற்கு சர்வதோமுகமாய் எல்லா இடங்களிலும் வெளிப்படும் தன்மை உடையதாக என்றும் கூறினார். அது கூறியது பொருள் அல்ல. வரம்பன் முதலியோருக்கு தத்தம் எல்லை அளவும் வியாபகம் உண்டு. ஆதலின் அந்த வியாபகங்களை காட்டிலும் மேம்பட்ட வியாபகம் சிவத்துக்கு உண்டு. அதைத்தான் பெரு வியாபகம். பிரம்மனுக்கு அவருடைய சத்தியலோகம் வரையிலேயும் வியாபகம், விஷ்ணுவுக்கு விஷ்ணுலோகம் வரையிலேயும் வியாபகம். ஆனால் சிவத்துக்கு எல்லாவற்றையும் உள்ளடக்கிய சர்வண்டங்களிலும் வியாபகம் உண்டு. அதனால பெரு வியாபகம். சிவன் என தான் என வேற்றுமையின்றி சிவனாய் நிற்கும் அந்நிலையிலையும் நிற்பவன் உண்டு என்பது உணர்த்துவதற்காக அடங்கியிருப்போரும் விஞ்ஞானிகள். சிவனத்தான வேறில்லாமல் இருக்கிறான்னு சொன்னால் அவன் ஒருவருள் தான் இருக்கிறது என்று அர்த்தமாயிடும். அந்த நிலையிலையும் கூட அப்படி நிற்கின்ற ஒருவன் இருக்கிறான் என்பதனாலே ஆன்மா வேறாய் இருக்கிறது என்பதும் சிவம் வேறாய் இருக்கிறது என்பதும் கூட புலனாய். சிவன் என தான் என வேற்றுமை இல்லாமல் சிவனாய் நிற்கும் அந்த நிலையிலே அப்ப சிவம் என்ற ஒரே பொருள் தான் இருக்கிறது என்று அர்த்தம் இல்லை. நிற்பவன் உண்டு. சிவனாய் நிற்பவன் யாரு? இது மகா வாக்கியத்துக்கு பொருள் சொல்லுகிற பொழுதும் அப்படித்தான் சொல்லுகிறார்கள் சைவ சித்தாந்திகள். ஏராள வாட்சத்தில் அவர் சொல்லும்போது அதான் சொல்லுவார். தத்வம் அசி, அது நீ ஆகின்றாய், அது நீ ஆகின்றாய். அது என்பது பிரம்மம் என்றும் நீ என்பது ஆன்மா என்றும் வைத்துக் கொண்டால், அது நீ ஆகின்றாய் என்று சொன்னால் நீ பிரம்மம் ஆகிறாய் என்ற பொருளாகிறது. அப்ப பிரம்மம் வேறு, நீ வேறு. அப்படி அர்த்தம் கொண்டு வரும். அந்த மாதிரி சொல்லக்கூடாது என்பது சங்கரர் சொல்லுகிறவர்கள் சொல்வார். அது நீயாகின்றாய், அது வேற இல்லை, நீதான். அப்படி அர்த்தம் பண்ண. அது நீ ஆகின்றாய் என்று அதை பிரித்து நீங்க அர்த்தம் பண்ணீங்கன்னா வேற. அது நீயாகின்றாய் என்று சொல்லுகிற பொழுது அது வேறாக இல்லை, நீயாகத்தான். வார்த்தையை வைத்துக் கொண்டு விளையாட்டு பண்ற மாதிரி இருக்கும் தவிர மற்றவர்கள் அதுக்குதான் மகா வாக்கியம் அதான் உபநிடங்களுக்கு சொல்லப்படுகிற முக்கியமான விஷயம். தத்துவமசி மகா வாக்கியத்தை வைத்துத்தான் பிரம்மசூத்திர பாஷ்யம்
3 விதமாக ஏற்படும். பத்ம பாஷ்யமாகவும், ராமானுஜ பாஷ்யமாகவும், சங்கர பாஷ்யமாகவும், நீலகண்ட பாஷ்யமாகவும், இப்படி எல்லாம் இந்த பூச்சி போனதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மகா வாக்கியத்தினுடைய பொருளை அதனால்தான் சிவஞான போதத்துக்கு வேதாந்த முறையில் உரை எழுதி வருகிறவர்கள் என்ன பண்ணுவார்கள், முதல் 6 சூத்திரங்களையும் தனியே பிரித்து வைத்துவிட்டு இன்னும் 6 சூத்திரங்களையும் வேறு விதமாக பிரிச்சுருவாங்க. ஏனென்றால் முதல் 6 சூத்திரங்கள்ல பதிபசுபாசம் என்ற முப்பொருள் உண்மையும் பதிபசுபாசம் என்ற முப்பொருள் இலக்கணமும் சொல்லப்படுகிறது. அப்போ பொருள் 3 என்று சொல்லுகிற பொழுது அதிலே பாசத்தை நீக்கிவிட்டாலும் கூட பதியும் பசுவும் ஆகிய 2 பொருளை நிச்சயம் பண்ணுகிறதாக ஆகிறது. 2 பொருள் நிச்சயமாகிவிட்ட பிற்பாடு வேதாந்தத்தை இங்கே காட்ட முடியாது. அதனால சொல்வார்கள், பதிப்பொருளானது அது தானே பசுவாகவும் காட்சி அளிக்கிறது. ஆத்ம பரிட்சேதம் நடக்கிற வரையிலேயும் இந்த ஆத்மாவானது ஜீவாத்மாவாகத்தான் காட்சி அளிக்கிறதே தவிர அது பரமாத்மாவாக அந்த அளவில் நீங்க பார்த்தீர்களே, ஆனால் அது விவகாரிக தசை அப்படின்னு எழுதுவாங்க. விவகாரிகம் அப்படின்னு என்ன, உலகியலிலே ஆன்மா வேறாகவும் ஈஸ்வரன் வேறாகவும் இருக்கிற மாதிரி ஒரு காட்சி. இது தோற்றமே அன்றி உண்மையாது. தோற்றத்துக்கு அப்படி புலனாகுமே தவிர அது உண்மையிலே சொல்லணும். உண்மையில் பார்க்க போனால் இந்த மாயை விலகி விடுகிற பொழுது இந்த ஜீவாத்மா தான் பரமாத்மா என்பதை கடைசி சூத்திரத்தில் ரொம்ப அழுத்தம். ஆலயம்தான் மரணத்தில் ஜீவாத்மா பரமாத்மா விவேகமானது உண்டான உட்பாடு எல்லாம் பரமாத்மா தான் என்பதை தெரிந்த ஒரு உட்பாடு. மாலகனையும் அறிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் மரணத்தில். ஜீவாத்மா பரமாத்மா விவேகம் ஏற்படவில்லை என்று சொன்னால் இது உயிராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. தன்னை சிறுமைப்படுத்தித்தான் இது நினைத்துக் கொண்டிருக்கிறது. இதில் தன்னை சிறுமைப்படுத்துவதற்கு ஒன்றுமில்லை. இதுவே அந்த பரம்பொருள். அதனால 2ஆக பிரிச்சுவாங்க. விவகாரிக திசை, பாரமாற்று திசை. ஒளியே கட்டியார் என்பவர் சிவஞான போதத்துக்கு அப்படி ஒரு உரை எழுதினாங்க. முதல் 6 சூத்திரங்களை உலகியலில் வச்சு பார்க்கிறாங்க. அடுத்த 6 சூத்திரங்களும் பாரமாத்மிக நிலையில் இந்த ஜீவாத்மா விவேகத்தினாலே பரமாத்மாவாக விவேக சூடாமணி, கைவெளி அனுபவம் போன்ற வேதாந்த நூல்களில் இதை பற்றிய விஷயங்களாக உண்டாச்சு. சிவஞானி எந்த அவத்தை அடையணும் வந்தம் குரான். ஞானியை மற்றவர்கள் பரிகரிக்கிறபடியினாலே அவனுக்கு எந்த தேவையும் ஏற்பட்டது. அதனால அவன் எந்த அவஸ்தை அடைந்தாலும் அதனாலே கட்டுப்பாடு அடைவது இல்லை. பெரிய வெளியே போனான். ஒரு பசி வந்து விடுகிறது வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? உடனே அவனுடைய சிந்தனை அந்த பசியை போக்குவதற்கு என்ன வழியை சிந்திக்கும் அல்லவா? அதுதான் பந்தம். சாப்பாடு வெளியே கிடைக்கும், இங்கே போகணும். அப்போ கொஞ்ச நேரம் அவன் வந்து ஆத்ம ஞானம் விவேகத்துக்கு கொடுத்து பைத்த கவனிக்க வேண்டிய. அப்படி இருந்தா அவன் என்ன பண்ணுவான்? அவனை நீங்க சிவஞானம் சொல்லிக்கணும். எதனாலாவது பந்தம் அடைகின்ற பொழுது அவன்
தன்னை வந்தித்த பொருள் எதுவோ அந்த பொருள் மயமாக ஆகிவிடுகிறானே தவிர தானாக இருப்பது இல்லை. உண்மையான சிவஞானிக்கு அந்த பக்கம் வராது. ஞானிக்கு பொருள் தேட வேண்டுவதே இந்தால் சாப்பிடுவான், வரலன்னா சும்மா கிடப்பான். அதை பற்றிய கவலை அவனுக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரம்மஞானியை நான் பார்த்து பழகிறேன். அவருக்கு அந்த பிரம்மஞானம் கைவரம் பெற்ற பிறகு ரொம்ப காலம் அவர் விளையாட்டாகவே தெரிந்திருக்கிறார். ஆடு மாடு மேய்க்கிற பசங்க இந்த ஞானி மண்டபத்தில் உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு தங்கள் வீட்டிலிருந்து கஞ்சி கொண்டு வைத்திருப்பார். சில காலத்தில் அதை சாப்பிட்டிருப்பார், சில காலத்தில் சாப்பிடாமல். அவரே சொல்லி நானும் கேட்டு அவர்களுக்கு அதில் இல்லை. நம்மளை போல் சாதாரண பேச்சுவார்த்தையில் எடுத்து கொண்டிருக்கிறவர் தான். அவருடைய அன்பர்கள் பல பேர் அவரை வேறிடங்களில் பார்த்ததாக சொல்லியிருக்கிறார். எங்களோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிற போது வேறிடங்களில் அவரை பார்த்ததாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஞானியை புரிந்து கொள்ள முடியாதுன்றதுக்காக சொல்றார். ஞானிக்கு பொருள் தேட வேண்டுவதே இல்லை, நன்மையோடு தீமை இல்லை. இப்படி செய்தால் நன்மை, இப்படி செய்தால் தீமை என்று உலகம் விதிக்கின்ற விதியை ஞானியிடத்திலே வைத்து இந்த வீரி சுவாமிகள் இருந்தார். அவர் குடிக்கிறதே கிடையாது. உலகம் ஒத்துக்குமா? இங்க தினந்தோறும் தேய்ச்சி குளிச்சாலும் கூட உங்க பக்கத்துல ஒருத்தர் நெருங்கிறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்றாங்க. சில நேரங்கள் பல நாள் அவர் குடிக்காம இருந்தாலும் கூட அவர் பக்கத்துல உட்கார்ந்துருக்க மாட்டோமான்னு தோணும். அதே இல்லை, நன்மையோடு தீமை இல்லை, விதி வேடம் இல்லை. இதை செய்ய வேண்டும் என்கின்றதும் இதை செய்யக்கூடாது என்கிற விதியும் அவர்களுக்கு இல்லை. எல்லாரும் கேட்டாங்க, போய் நீங்க சிகரெட்டு குடிக்கலாமா? உங்களுக்கு அது சிகரெட்டுன்னு தெரியுது, அதனால நீங்க குடிக்க கூடாது. அவருக்கு அது சிகரெட்டுன்னு சிவபிரம்ம ரிஷி ஞானியா வியாசர் ஞானியான்னு கேட்டா வியாசருக்கு வயசா இருக்கிறான். சிவபிரம்மர் 16 வயசு உள்ள கிளங்காளையாக இருக்கலாம். ஆனால் சிவபிரம்மருக்கு ஆண் பெண் என்கின்ற வித்தியாசம் தெரியல. ஆனால் வியாசருக்கு அது தெரிகிறது. அதனால் இவருக்கு வித்தியாசம் சொன்னார். விதி வேடம் இல்லை, மோனத்தே இருந்தாலும் இருந்தபடி இருங்கோள். மகுன சுக சரதி என்று சொல்லுவார்கள் எழுதுகிறார்கள். மகுன சுக சரதி. அக்னினை விட்டு ஒன்றின் முயற்சி புரிந்தாலும், அதை விட்டுவிட்டு ஏதாவது ஒரு விஷயத்திலே அவர்கள் முயற்சி செய்தாலும், விழித்தாலும் நினைத்தாலும், ஓணத்தும் பானத்தும், ஓணம் போஜனம், பானம் குடிக்கிறது, சாக்கர சொப்பனத்தும் தஞ்சாவூர்ல அரவிந்த் சிவாச்சாரியான்னு ஒருத்தர், அவரை பற்றி வரலாறுகள் சொல்லலாம். ஞானி
அவர் சிற்றூரோடு போய் கொண்டிருக்கிற போது சாராய கடைக்கு போனார். ஒரு கவலை கொடுனார், ஒரு கவலை சாராயம் கொடுத்தா வாங்கி எல்லாம் பார்த்தார். நம்ம குருநாதரே சாராயம் கொடுக்கிறாருன்னா நாம் ஏண்டா கொடுக்கூடாது. இவங்க குடிச்சு விட்டு ஆட ஆரம்பிச்சாங்க. இதுவும் அவருடைய பார்வைக்கு வந்தது. அடுத்தபடி இன்னொரு நாள் என்ன பண்ணாரு, சிற்றூரோடு போய் கொண்டிருக்கார். அங்கே ஒரு இரும்பு அடிக்கிற கொல்லன் உலைக்கூடத்தில் இரும்பை காத்து கொண்டிருந்தான். ஒரு கவலை கொடுத்தார். அவன் நீண்ட சலாகையில் ஒரு கவலை கடையில், அதாவது அந்த இரும்பு கொதிக்கிற அந்த இரும்பு குழம்பை வாங்கி எவரிடத்துல கொடுத்தான். அது வரைக்கும் அப்படி ஒரு வாயில கொடுத்தார். நீங்களும் கொஞ்சம் ஆகலாமே சாவப்பட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு பொருளுக்கும் அவருக்கும் எந்த விதமான பற்றும் ஞானியினுடைய தன்மையை நம்முடைய இது போல நினைத்துக் கொண்டு அவரை போல நாங்களும் ஆயிடலாம்னு நினைச்சா அவரை ஒரு தடவை பொருள்ல ஒரு தாசியை அடிக்கிற போது அந்த காட்சியை இந்த அரவிந்த் சிவாச்சாரியார் பார்த்தார். அழ ஆரம்பிச்சார். கூட இருந்த சித்தர்களுக்கு தாசிக்கு இவருக்கு ஏதோ சம்பந்தம் இருக்காங்க. அந்த அம்மாவை போட்டு அடிக்கிற போது இவர் எதுக்கு அழகாரு? அந்த ஆச்சாரியரை இந்த சீக்கிரம் கேட்டாங்க, அவங்கள அடித்த போது இங்க எதுக்கு அழகிங்க? இந்த மாதிரி இறைவனுடைய பணிக்கு 3 நாள் வரவில்லையே என்று அவன் பணிப்பண்ணை போட்டு அடித்தாங்களே, இந்த மாதிரி அடித்து என்னை வேலை வாங்கியிருந்தா நான் இறைத்தொண்டில ஈடுபட்டிருக்கேன் அல்லவா, வீணாக போய்விட்டது என்னுடைய நாடுகள் தான். அதுக்காக அழுது. சாக்கர சொப்பனத்துள் புகழ் பாத சீத வெப்பு பாதி வேதத்து இவற்றால் பாதிக்கப்படுகின்ற வெறுக்கிறேன். ஏனை தார்த்திரியம், தார்த்திரியம்னா தரித்திரம், வறுமை, அச்சம், வியாதியும் எல்லாம் உண்டானாலும் எப்பொழுதும் ஏகாக்கிர சித்தத்தில் லயித்திருப்பான். ஏகாக்கிர சித்தத்தில் லயித்திருப்பான். நம்முடைய மனம் சிவத்தோடு ஒன்றி இருக்குமே தவிர வேற எந்த விஷயத்திலையும் ஈடுபடாது. பிரம்மஞானம் கைவரப் பெற்ற ஒரு ஞானியானவன் அவனுடைய புத்தி அந்த பிரம்மஞானத்தில் தான் இருக்குமே தவிர வேற விஷயங்கள்லாம் இருக்காது. புத்தி தத்துவம் எதனோடு கலந்திருக்கிறதோ அதனால் உண்டான உபாதைகள் எல்லாம் உயிரை பாதிக்கும். இதுல புத்தியை வாங்கி நீ பாதாங்குயத்தில் புகழ்ச்சி அன்பால் முத்தியை வாங்க அறிகின்றேன். அந்த அலங்காரத்தில் புத்தியை வாங்கி புத்தி எங்கெங்க போய் சிக்கிக் கொண்டது. அதை புதுக்கி எடுக்கணும். பாதாம்புயத்தில் புகட்டி இறைவனுடைய திருவடி தாமரையிலே அதை புகட்டுதல். புகட்டுதல் என்பதை புரிஞ்சுக்கணும். புகட்டுறதுன்னு குழந்தைக்கு பால் போட்டியாச்சா, புகட்டுறது இல்லைங்க, புகட்டுதல் என்பதுதான் புகட்டுதல். பூக்கா 2 பூனா ஆனா தெரியுதுன்னா ஓவன் ஆகும். ஆவு உறிஞ்சா ஓவாக இல்லையா, அது புகட்டுதல்ன்றது போட்டுதல்னு சொல்றோம். அது எப்படி போட்டுறதுன்னா என்ன? அது ஒரு பாட்டில் வச்சு ரப்பர் போட்டு முள்ள சீப்பானை கொடுத்து வாயில் வச்சு அப்படி குடிக்க சொல்றதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக பாலடையினுடைய மூக்கு வழியா
கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பணும். குண்டிகை பருத்தி மாதிரி தேங்காயினுடைய கண்டை சுரண்டிட்டு அது வழியாக பஞ்சம் உள்ள அடக்கணும். கொஞ்சம் 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 கொஞ்சமாக தான் அடக்க முடியும், ஒரேடியே போகாது. இந்த புத்தி உலகியல் விஷயங்களில் நிறைய சிக்கி அகப்பட்டு கொண்டிருக்கிறபடினால இந்த புத்தியை அதிலிருந்து பிடுங்கி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இறைவனுடைய திருவடியை அதுக்கு போட்டணும். அப்ப புத்தி பூரா இது ருப்பியாச்சுன்னா இறைவனுடைய திருவடியை நீங்க புத்தியில பூரா நிரப்பிட்டீங்கன்னா அப்புறம் புத்தி உங்களுக்கு எளிதாகும். அதுக்கப்புறம் வேற ஒன்றுக்குள்ள நுழையத்துக்கு அதுக்கு இடம் கொடுக்காது. நிறைந்திருந்ததற்குள்ளும் புதிதொன்றுக்கு இடம் தராது இல்லையா? அப்போ புத்தி தத்துவத்துக்குள்ளே மற்றது நுழைஞ்சு போச்சுன்னு சொன்னா இறைவனுடைய திருவடி தாமரை நுழைஞ்சு போச்சுன்னா அதுக்கு பிறகு அதை நுழைக்கிறதுக்கு நீ ரொம்ப நாளைக்கு சிரமப்படும். அதுக்கு ப்ரேயர் பண்ணுறோம், அனுஷ்டானம் பண்ணுறோம், திரும்பி அவனை பற்றியே நினைக்கிறோம், பேசுகிறோம், வழிபடுறோம். இதெல்லாம் பல விதமாக செய்து அதே ஞாபகமாக இந்த பக்த விஜயெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ண ஞானனுடைய நினைவிலேயே இருந்திருப்பாங்க. சுமத் ராமதாசர், சுதாசர் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த கதை நம்முடைய நாயன்மார்களுடைய கதை மாதிரி இறைபக்தியில் திளைத்து கொஞ்சம் கொஞ்சமாக இறைபக்தியிலே முழுகி விட்டார்கள். தார்த்தியம் அச்சம் யாரியும் என்றும் ஏகாக்கிர சித்தத்தில் லயித்திருப்பான். அவன் ஏகாக்கிர சித்தமாக அவன் இருப்பான். அப்படி இருக்கிறவன் தான் சிவஞானி. ஒரு முக்கிய படிப்பை நாம் வாழ்த்துக் கொள்ளணும். அது முன்னதாக திங்கட்கிழமை தோறும் நமக்கு அந்த நேற்று சொன்னால் இன்றைக்கி மறுபடியும் அதை உங்களுக்கு நிறுவப்படுத்தேன். திங்கட்கிழமை தோறும் பாலராயன் அவர்கள் திருமணம் வழக்கு வரைக்கும் கொடுத்துட்டு சமைச்சிருக்கார். அது நாளை மறுதினம் முக்கியமான நிகழ்ச்சி இருக்குது. அதுவும் நாளை மறுதினம் அந்த சென்னை பல்கலைக்கழகத்துடைய தலைமை பேராசிரியர் அவர் வரார். நீங்கள் அருமையாக பேசுவார். அதை கேட்டு நீங்கள் பயன்படுத்த மணி கேட்டுக்கொடுங்க. இன்றைக்கு மகாவித்வான் மிக அருமையான விளக்கம் கொடுத்தார். சிலர் அவர் ஞானி, அவர் குடிக்கல, அவர் சிகரெட் செய்கிறார், அவர் இப்படியெல்லாம் ஒரு அவங்க ஒப்பிட்டு தானும் அது மாதிரி இருக்கணும். அவர் சொன்னார் பாருங்க, தண்ணி அவர் இப்போ சாராயம் கொடுத்து வந்து மக்களாக குடித்தான். ஆனால் இரும்பு குழம்பு கொடுத்துன்னு மற்ற குடித்தானா? அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஞானியோடு நம்மளை ஒப்பிடக்கூடாது. ஞானியுடைய புனித தன்மை தெரிந்து கொண்டு நம்மால் அந்த புனித தன்மை அடைவதற்கு முயற்சி செய்யணும். அவருடைய சாதாரண நிலையை பார்த்து அது அவ்வளோ பிடிக்க நியாயம் கூடாது, அவர் பிடிக்கல நியாயம் கூடாது. இதெல்லாம் தவறான கருத்து. மிக அருமையாக சொல்கிறாங்க. அது பல பேர் சில ஞானிகளை பார்த்து குறை சொல்கிறாங்க. அது கூட அவருடைய நிலைக்கு அந்த நம்மளுடைய பழக்கம்லாம் தேவையற்றது. அவர் நிலைக்கு அந்த மேலே தாண்டி போட்டார். அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் சில பேர் ஞானிகளை அவமதிக்கிறாங்க. தப்பு. நானும் பார்த்துருக்கேன். அதாவது இந்த சில ஞானிகள் வந்து சில நல்ல அன்பர்கள் வந்து இந்த பெண்களோட பேசுவாங்க. இன்னும் அந்த ஆள் பேசிக்கிட்டு அவர் சொன்னார் பாருங்க, ஒரு இந்த ஆட்சியை அடிக்கிற சமயத்தில் அழுதார் சொன்னார் பாருங்க. திருக்கட்சி அவங்களுடைய என்னன்னா, நான் இந்த ஆட்சிக்கும் அந்த அவங்களுக்கும் ஒரு இணைப்பு இந்திய குறிக்கோளத்தில் நான் தவறாக நினைக்கிறேன். அது மாதிரி நினைக்கக்கூடாதுன்றது நாம் இன்றைக்கு நம்ம படிப்பினையாக கொள்கை பண்ணிட்டு அனைவரை கேட்டுக்கொண்டு பாவத்தன் அவர்கள் இந்த ஒர்க்கு அதிகமாக ஜனம் வரணும். அவருக்கான கரெக்டாக சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் நீங்கள் எல்லாம் மற்றவங்க சொல்லி நாங்கள் அதிகமாக வந்து 12 மணி கேட்டுக்கொள்வேன். இத்துடன் இந்த வகுப்பை நிறைவு பெறுகிறது. மகாவித்வான் திருவடிக்கு திரும்ப நன்றி